மக்களே, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம். ஒரு இளம் பெண்ணை 3 நபர்கள் கூட்டு பாலியல் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழகத்துல பெண்களுக்கு வந்துட்டு ஒரு அநீதி நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பை அற்ற நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதற்கு தமிழகம் என்ன பதில் சொல்ல போகிறது எனக்கு தெரியல. ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா தமிழக அரசு வந்துட்டு நீதிபதிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பாலியல் அப்படிங்கிறது இன்னைக்கு எக்கச்சக்கமான இடத்துல நம்ம கேள்விப்படுறோம். ஈவன் குழந்தைகள், சிறு குழந்தைகள் இருந்து முதியவர்கள் வரைக்கும், பள்ளி மாணவிகள், குடும்ப பெண்கள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே நீங்க குற்றச்சம்பவங்கள் அதிகமாக கொண்டு இருக்கணும். பெத்த தந்தை வந்துட்டு ஒரு தந்தையை வந்துட்டு தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து பாலியல் துன்புறுத்த கொடுக்குறான். ஒரு ஆசிரியர் பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் பாலியல் துன்புறுத்தி கொடுக்குறான். இந்த மாதிரி நண்பர்கள், தோழர்கள், இன்னைக்கு எக்கச்சக்கமான குற்றச்சம்பவங்கள் நம்ம செய்திகள், ஊடகங்களை பார்த்து கொண்டிருக்கோம். இந்த தமிழக அரசு இத்தனை குற்றச்சம்பவங்களை நேரில் எதிர்கொண்டும் அதற்கான அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை நீங்க ஒரு இதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இத்தகைய குற்றச்சம்பவங்கள் வந்து கண்டிப்பா வந்துட்டு ஸ்டாப் ஆகும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு நீ ஒரு மரண தண்டனை கொடுத்த அப்படின்னா அந்த ஒரு பயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து ஆரம்பிச்சிடும். அந்த குற்றச்சம்பவங்கள் தடுக்க ஆரம்பிக்கல. இன்னைக்கு எக்கச்சக்கமான உயிர்கள் போய் கொண்டிருக்கு. எத்தனை மாணவர்கள், எத்தனை குழந்தைகள், எத்தனை மூதாட்டிகள், எத்தனை பெண்களுக்கு வந்து அநீதி நடந்து கொண்டிருக்கு. தமிழக அரசு வெறும் கையை கட்டி வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறது. மக்களாக நீங்கள் என்னைக்கு வந்துட்டு மக்கள் தன்னுடைய போராட்டத்தை கையில் எடுக்கிறீங்களோ அன்னைக்குதான் வந்துட்டு நம்மளுக்கான நீதி கிடைக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க ஏன் போலீஸுக்கு பாருங்க, அந்த நாயை வந்துட்டு கல்லெடுத்து நீங்க அவன் உயிரை எடுத்தீங்க அப்படின்னு மக்கள் வந்துட்டு அவனை அடிச்சு கொலை பண்ணீங்க. இந்த அரசாங்கத்தில் கையில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்றுமே நடப்பது கிடையாது. என்னைக்கு மக்களாக நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் வந்துட்டு இந்த குற்றச்சம்பவங்கள் தீரும். தமிழக அரசானது இந்த குற்றச்சம்பவத்துக்கு என்ன தண்டனை கொடுக்க போகுதுன்னு தெரியல. குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர், ஆனால் அது எத்தகைய உண்மையான குற்றவாளிகள் என்று தெரியாது. தமிழக அரசு கண்டிப்பாக இதற்கு ஒரு நல்ல தீர்ப்பினை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ.